நான் ரொம்ப காலமாக ஒரு நபர் கூட பழகிட்டு வந்தேன். ஆனால் அந்த நபர் ஒரு நாள் என்கிட்ட வந்து நம்ம பழகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம், இனிமேல் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாஃப்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக பேசிட்டு போயிட்டாங்க. பட் நான் அந்த சில வார்த்தைகளில் அந்த பர்சனுடைய கூட இருந்த அந்த நாட்களை நினச்சி ரொம்பவுமே கஷ்டப்படுறேன். என்னால் இதை கோத்ரூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஃபியர் தான் வருது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை நீங்களே கூட இது ஒரு காலங்களில் கோத்ரூ பண்ணியிருக்கலாம், அல்லது இன்னைக்கு கூட நீங்கள் இதை கோத்ரூ பண்ண முடியாத ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கலாம். எஸ், இதுதான் பிரேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிரேக்கப்பை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது பெருசாக, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் விஷயம் இருக்குது. இந்த பிரேக்கப் தான் மனுஷனுடைய முதல் அத்தியாயம் துவங்கக்கூடிய இடம். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிரேக்கப்பை மேம்போக்கான வாழ்க்கையை வாழுறவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரேக்கப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விதமான வலி ஒன்று இருக்கும். அந்த வலியை மேம்போக்காக வாழ்ந்த மக்களால் அதை பிரித்து பார்க்கவும் முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கப் என்னன்னே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கப்பை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பிரேக்கப்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வழக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பிரேக்கப் அப்படின்னா என்ன, அந்த பிரேக்கப் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், அந்த பிரேக்கப்பை எப்படி நம்ம கோத்ரூ பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம போகலாமா போகக்கூடாதா, எப்போ நாம் நமக்குன்னு ஒரு லைஃப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். அண்ட் தென் உங்களை விட்டுட்டு போன உங்களுடைய எக்ஸ், அவங்க உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸோடு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் எல்லா கேள்விகளுக்கான ஒரு பதிலுமாக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்க போகுது. பிரேக்கப், இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோஷன் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ரெகுலர் மெசேஜஸ், டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய கால்ஸ், அண்ட் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறது, வீக்கெண்டில் பிளான் பண்ணி மீட் பண்ணுறது, இப்படி நாம் சில ஹேபிட்ஸை அந்த பர்சன் கூட பழக்கப்படுத்தி வச்சுருப்போம். ஸோ இப்படி நாம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சில ஹேபிட்ஸ் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கால் பேசுகிறதும் மெசேஜ் பண்ணிக்கிறதும் வீக்கெண்டில் மீட் பண்ணுறதும் இதெல்லாம் கேஷுவல் தான். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஹேபிட்டாக பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை மட்டும்தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. என்னுடைய ஃப்யூச்சர் அந்த பர்சன் கூட தான் இணைய போகுது. என்னுடைய ஃப்யூச்சர் அந்த பர்சனும் நானும் இணையறதுனால தான் உருவாக போகுது. எங்களோட ஃப்யூச்சரை நாங்கள் இப்படி தான் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல விதமான கற்பனையை நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ள காதலித்த முதல் நாளில் இருந்து அந்த கடைசி நாள் அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும், முன்னாடி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் பிளான்லேயே தான் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஃப்யூச்சர் பிளானை பண்ணி அதில் நீங்கள் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி உங்கள் பிரெயினில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது இனி அவங்க இருக்க மாட்டாங்க, இனி நான் உன் வாழ்க்கையோட வர முடியாது, இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமா போடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனிமே ஃபுல் ஸ்டாப் தான், நான் இனிமே அந்த பர்டிகுலர் டைமுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், இனிமே அந்த பர்டிகுலர் டைமுக்கு எங்கிட்ட இருந்து கால்ஸ் வராது, வீக்கெண்ட் ஆனால் எனக்கு வெயிட் பண்ணாத, ஏன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் எல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சோம் இல்லையா பிரெயினில் ஒரு பேட்டர்ன், இவங்க தான் ஃப்யூச்சர், இவங்க கூட தான் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் சுக்கு நூறாக போகும் பொழுது மனசு ஹர்ட் ஆகும். அந்த சேஞ்சஸை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே ரொம்பவுமே வலியாக இருக்கும்.
ஸோ பிரேக்கப் உடைய ஸ்டார்டிங் பீரியட்ல அந்த ஒரு மாதம் ஒரு வாரம் 2-3 மாதம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாக சாப்பிட முடியாது, டைமுக்கு குளிக்க மாட்டோம், நாம் அந்த டேல நேரமாக எழுந்திருக்க மாட்டோம், நேரமாக தூங்க மாட்டோம், ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்ம இதை பேசியிருந்தா வந்திருப்பாங்களா, நான் இந்த இடத்துல தானே தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பை நான் செய்யாமல் இருந்திருந்தா அவங்க என்னை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்களோ, இந்த மாதிரி பல கொஸ்டின் மார்க்கோடையும் பல ஆச்சரியக்குறியோடையும் தான் நம்ம நின்றுட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது தெரியாது, ஆனால் எனக்கு இனிமே காதல் மேலே நம்பிக்கையே இல்லை, நான் இனிமே எந்த ஒரு பர்சனையும் காதலிக்க மாட்டேன், எனக்குள்ள இனி காதலே வராது, அவ்வளவு ஏன் நான் இனிமே மேரேஜ் பண்ணிப்பண்ணானே தெரியாது, நான் மேரேஜ் கூட பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஸோ நீங்கள் இந்த முடிவை எடுக்கிறீங்க, அதுவும் இந்த நிமிஷம் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் இந்த மாதிரியான ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் 9 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பிரேக்கப் உடைய பெயின் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி நீங்கள் மறுபடியும் சமநிலைக்கு வந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மறுபடியும் சமநிலைக்கு வந்துடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு காதலிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா அது தப்பு இல்லை, அது தப்புன்னு நினச்சிடாதீங்க. அப்படி தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பேட்டர்னை மாற்ற வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் இன்னொரு காதல் பண்ணுறதுனாலையோ இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலையோ உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது பொய்யா போயிடாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ்டில் ஒரு 5 years லவ் பண்ணீங்கல்ல, அந்த 5 years நீங்கள் லவ் பண்ணது பொய் ஆகிடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் அவங்களே நினச்சிட்டு இருந்தா மட்டும்தான் அது உண்மையான லவ் அப்படின்னு ஒரு பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை முதல்ல நீங்கள் தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது ரொம்பவுமே டேஞ்சரான ஸ்பாட். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு பக்கம், உங்களை விட்டுட்டு போனாங்க இல்லையா உங்கள் பார்ட்னர், உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். ஒன்று அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போயிருக்கலாம், அல்லது மேரேஜ் லைஃப்குள்ளே போயிருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸை கை காட்டிட்டு கூட இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நான் போகிறேன்னு கூட அவங்க சொல்லலாம். ஸோ அவங்க அப்படி போனதுனால முன்னாடி ஒரு 5 வருஷம் லவ் பண்ணாங்கல்ல, அந்த காதல் பொய் ஆகிடாது. புரிஞ்சுதுங்களா? முன்னாடி அவங்க உங்ககிட்ட காட்டின காதல் பொய் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் உண்மை, யாரையும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்கு காரணம் யாரு, என்ன, எதனால நடந்தது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா 3 மாதம் 6 மாதம் 9 மாதங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த 9 மாதங்கள் கடந்து நீங்கள் போகும்போது அந்த வீரியம் இருக்கு இல்லையா, உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு இல்லையா, அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நேச்சரும் கூட. இல்லை மேம், நான் ரொம்ப வருஷமாக அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கேன், 6 வருஷம் ஆச்சு அவங்க என்னை விட்டுட்டு போய், ஆனால் 6 வருஷமாக நான் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை 2 வருஷம் ஆச்சு, 1 year ஆச்சு, என் காதல் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, இன்னும் பில்டு ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம கையில் ரொம்ப ஈஸியாக செல்ஃபோன் இருக்குது. இதில் நம்ம யாரை நினச்சாலும் காண்டாக்ட் பண்ண முடியும். நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்போவுமே அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே எந்த விதமான ஹீலிங்கும் நடந்திருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் கூட என்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம் போடுறாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரேக்கப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியில் வந்த உடனே சொல்கிற விஷயம், என்னுடைய செல்ஃப் வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அவங்க இக்னோர் பண்ணதுனால நான் வேஸ்டோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க.
சி அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களை விட்டு போயிருக்கலாம். அது என்ன ரீசன்னு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களால் ராத்திரி தூங்க முடியாது. ஸோ அது என்ன ரீசனாக வேணா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய செல்ஃப் ஒர்த் இதனால் டேமேஜ் ஆக போகிறது இல்லை. உங்களோட செல்ஃப் ஒர்த் எப்போ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பிரேக்கப் நேற்று நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வெளியில் வர்றீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. வெளில வரும்போது பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும். ஒன்றும் தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசுவீங்க, அல்லது தெரியாத புது முகங்கள் கிட்ட போய் பேசுவீங்க, புலம்புவீங்க, நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அதாவது இந்த பல்பு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆகி எரியும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவீங்க. அப்படி பேசுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறவங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. ஆனால் நிச்சயமாக உங்களோட பிரேக்கப்பில் இந்த பிரபஞ்சம் ஒருத்தவங்களை அனுப்பி வைக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த தப்பை தான் நீங்கள் செய்கிறீங்க. யார் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ, யார் உங்களை அப்படியே லிசன் பண்ணி கேட்குறாங்களோ, அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது அப்படியே உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஆறுதலாக இருக்காங்கள அந்த பர்சன் மேலே அப்படியே திரும்பிடும். இது காதல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மிகப்பெரிய ட்ராஜடி, மிகப்பெரிய கஷ்டமான இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விட்டுடும். இது காதல் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் புலம்புனீங்க, உங்களுக்கு அவங்க ஆறுதலாக இருந்தாங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பீரியடுக்கு பிறகு ஓகே நான் ஃபைன், என் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னோட எக்ஸை நான் மறந்துட்டேன், என் எக்ஸ்னால இப்போ என்னோட பிரெயின் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகலை, என்கிட்ட எமோஷனல் டேமேஜ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு இடம் வரும் இல்லையா, அது உங்களால் உணர முடியும் இல்லையா, அப்போதான் நீங்கள் இன்னொரு பர்சனை லவ் பண்ணணும். அந்த ஆறுதலாக இருந்த பர்சன் மேலே தான் எனக்கு லவ் வருது அப்படின்னாலுமே நீங்கள் அப்போ உங்களுக்கு பார்த்து ஒரு கொஸ்டின் கேளுங்க. அவங்கள நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு வாட் ரீசன், ஒரு எக்ஸாக்டான ரீசன் இருக்கா, காரணம் இருக்கான்னு நீங்கள் தேடணும். இல்லை என்னோட எக்ஸை மறைக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் அப்படியே ஹீல் ஆகி இவங்க மேலே அப்படியே நான் பாஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆறுதலாக வந்தாங்கல்ல அவங்கள நீங்கள் இதே எமோஷ்னல் டேமேஜை உருவாக்கிடுவீங்க. ஸோ அவங்களும் பாவம் இல்லையா, நமக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு காதலையும் க்ரியேட் பண்ணிட்டோம். நமக்கும் அவங்க ஆறுதலாக இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களே எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது ஃப்யூச்சரில் நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், என்ன வியர்டாக இருக்குது, இவனை போய் எப்படி நான் லவ் பண்ணேன், அந்த நேரத்தில் இவன் ஆறுதலாக இருந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணி இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம். ஸோ அதனால் ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஹீல் ஆகணும். நீங்கள் ஹீல் ஆகணும்னா நீங்கள் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் ஹீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் சில பேர் எப்படியாவது சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் டைம். ஓகேங்களா? டேஸ். ஒரு நாள் போச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் என் மனசுக்குள்ளே ஹீல் ஆகிருக்கேன், 2வது நாள், 3வது நாள், 1 மந்த் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு 40 நாள் ஆச்சு. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கால்குலேட் பண்ண உங்களுடைய அந்த வலியுடைய வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கா? அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரபிஸ்ட்டை போய் பாருங்கள். இல்லை அது குறையிறது என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா இன்னும் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுங்க. அதுக்கு மாறாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசி புலம்புறீங்க அப்படின்னா ஃபைன், தப்பு இல்லை. பட் ஆப்போசிட் ஜெண்டரை தான் அந்த நேரத்தில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு பிரேக்கப்பில் இது முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும். ஒரு பிரேக்கப்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம ஃப்ரெண்டால் கூட நமக்கு ஹீலிங் கொடுக்க முடியாது. ஆனால் ஆப்போசிட் ஜெண்டர் நம்மக்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ஹீலிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆப்போசிட் ஜெண்டரையும் நம்ம திரும்ப காதலிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் நிறுத்திட்டு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறத குட் பண்ணுங்கள். குட் பண்ணிவிட்டு உங்கள் மென்டல் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாக்டாக என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதில் வேறு ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கோங்க, லவ் பண்ணுங்கள். பட் என்னோடய பிரேக்கப்லேருந்து ஹீல் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு பிரேக்கப்லேருந்து வெளியில் வரும்போது இவங்க தான் எனக்கு கிடைச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு காலத்துக்கு பிறகு உங்களையே ஒரு மாதிரி கில்ட் ஃபீல்குள்ளேயும் உங்களை ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே துவட்டி எடுத்துடும். ஸோ கவனமாக முடிவெடுங்க.
ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க, அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.